கூட்ட நெரிசலால் 41 பேரின் உயிரை பறித்த கரூர் வேலுச்சாமிபுரம் சாலை மிகவும் குறுகலானது. இதுகுறித்து நமது செய்தியாளர் மணிகண்ட பிரபு அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்ட போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சியினரும் தங்களுடைய இரங்கல்களை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதி என்பது கரூரினுடைய வேலுச்சாமிபுரம் பகுதி. இந்த பகுதியில்தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நேற்றைய தினம் தனது பரப்புரையை பேருந்தின் மூலமாக மேற்கொண்டிருந்தார். அப்போது ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசலின் போதுதான் கிட்டத்தட்ட 38 பேர் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள் என்கிற அதிர்ச்சிகரமான தகவலை அரசு மருத்துவமனை தெரிவித்திருந்தது. 2 பேர் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு சிகிச்சை அளிக்கும் போது இறந்திருந்தார்கள். ஒட்டுமொத்தமாக 40 பேர் இறந்தனர். இந்த வேலுச்சாமிபுரம் பகுதி சாலை என்பது மிக குறுகலான சாலைதான். ஏற்கனவே தாவேகா தரப்பில் கேட்கப்பட்ட 2 இடங்களுமே குறுகலான சாலை என்பதை காட்டிலும் இந்த இடம் மேலும் குறுகலான சாலையாகத்தான் இருக்கிறது. இந்த 2 வேலுச்சாமிபுரத்தினுடைய 2 சாலைகளுமே ஒட்டுமொத்தமாக 40 அடியே இருக்கக்கூடிய ஒரு சாலை. இந்த சாலையில் 2 கார்கள் சென்றாலே ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது. இந்த பகுதியில் தான் நேற்றைக்கு அதிக அளவில் தாவேகா தொண்டர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கூடியதால் அதில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல். ஒருபுறம் விஜய் அவர்கள் தாமதமாக இந்த பகுதிக்கு பரப்புரைக்கு வந்ததால் அதன் காரணமாக ஏற்பட்ட தள்ளுமுள்ளு, இப்படி இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் 40 பேர் உயிரிழந்த சம்பவம் தான் நாடு முழுவதும் கடும் அதிர்வலைகளையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பகுதியில் ஏற்கனவே தமிழக அரசு அமைத்த தனிநபர் ஆணைய விசாரணையினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் ஒரு ஆய்வினை மேற்கொண்டு விசாரணையை தொடங்கி இருக்கிறார். இந்த பகுதியை பார்த்தோம் என்றால் முழுவதுமாக குவியல் குவியலாக பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களினுடைய செருப்புகள் இன்னும் அப்படியே கிடக்கின்றன. அதே போல மரத்தின் மீது தொண்டர்கள் ஏறியதால் முறிந்து விழுந்த அந்த மரக்கிளைகளையும் பார்க்க முடிகிறது. கட்டிடங்களின் மீதும் அந்த இரும்பு தடுப்புகளின் மீது எல்லாம் அவர்கள் ஏறியதால் சேதமடைந்த பகுதிகளையும் பார்க்கப்படுகிறது. இந்த பகுதி முழுவதும் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதிக்கு காவல்துறையினர், முக்கிய அதிகாரிகள், அதே போல தமிழக ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் உள்ளிட்டோர் விசாரணையை செய்திருந்தார்கள். இதனால் இந்த பகுதி ஒரு பரபரப்பான பகுதியாகவே பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியலில் தமிழக வெற்றி கழக தலைவர் 3வது முறையாக நாமக்கல், கரூர் மாவட்டங்களில் தனது பரப்புரையை மேற்கொண்ட நிலையில் நேற்றைய தினம் இந்த சோகமான சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பாக காவல்துறை குறிப்பிட்டது போல இது மிக குறுகலான நெருக்கடி மிகுந்த சாலையாகத்தான் இருக்கிறது என்பதை நம்மால் காட்சிகளில் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் தான் நேற்றைய தினம் அனுமதிக்கப்பட்ட நபர்களை விட கிட்டத்தட்ட 50,000 பேருக்கும் மேற்பட்டோர் கூடி விஜயை காண முற்பட்டதால் இந்த ஒரு சோக சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் மணிகண்ட பிரபு.